செருப்பே போடாமல் இவன் இப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ யோசிச்சிருப்பீங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. பிகாஸ் நம்ம இப்போது வெள்ளிமலைக்கு டாப்பில் இருக்கிற ஒரு முனியப்பன் கோயிலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம். இங்கே ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ இது என்ன பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இவ்வளோ சேர் அடுக்கி வச்சுருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சென்னை இல்லை, பாண்டிச்சேரி இல்லை, விழுப்புரம் இல்லை, திருச்சி இல்லை, எல்லாமே வரேன். உனக்கு கவர்மெண்ட் வேலை வரலையா, போலீஸ் வேலை வரலையா, நீ என்ன நினைக்கிறியா, அது ஓகே ஆச்சுன்னா முப்பூசை போகணும். முப்பூசைன்னா கடா, பன்னி, கோழி இது மூணையுமே பலி கொடுக்கணும். பலி கொடுக்கணும். வேலை கிடைச்சா கிடைக்கல செய்யணும். சேர மட்டுங்கள்ல இந்த மாதிரி உண்டில், வேலு, மணி, கோசமணிக்கு ஆட்டுனால ஏன் அதிக பேர் சேர் தான் இங்கே தெரியுது. சேர் தான் அது ஏகப்பட்டது வைக்கிறாங்க. அப்போ அது வந்துட்டு இதுதான் வைக்கணும்னு வைக்கல, நிறைவேறதுக்கு அப்புறம் யாரால என்ன வாங்க முடியுதோ அதை வாங்கிட்டு வச்சிருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு யானை கட்டி போகணும். சுத்தமாக குழந்தை இல்லைன்னா இங்கே கட்டி போட்டால் ஒன்றா குழந்தை. கோயில் எத்தனை வருஷமா இதா இங்கே மேலே இருந்து கீழே வந்துருந்து 40 வருஷம் இந்த கீழே. இப்போ இங்கே ஒரு உருவம் மாதிரி இருக்குங்க இல்லையா? உருவம். அது இது என்னதுங்க? இது கற்பு சாமி. இது இல்லை போகலாமா? அப்படி இப்படி போயிட்டு இப்படி வந்துடணும். ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் டே டைமில் கூட்டமாக வந்தால் பிரச்சனை இல்லை. தனியாக யாரும் வரேன் வேண்டுதலுக்கே வந்திருந்தாலும் கொஞ்சம் சூழ்நிலை பதட்டமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நிறைய சேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வேண்டுதலுக்காக எல்லாருமே வச்ச வேலுங்களா? நிறைய சேர்ஸ் இங்கே வச்சுருக்குறாங்க. ஆனால் சேர் நிறையா இருக்குது. இதுதான் வைக்கணும்னு கிடையாது, சேர் அவ்வளோதான் இருக்குது. வேண்டுதல் சம்திங் ஏதோ நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் பலி கொடுக்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியும் இருக்குது. நேராக வெள்ளிமலை மேலே தான் இருக்குது முனியப்பன் சாமி. ட்ரை பண்ணுங்கள்.